ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் ஃபுல்லா எப்படி போச்சுன்னு தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எழுந்துட்டு குட்டீஸ்க்கு பாலாத்தி கொடுத்துட்டு ட்ரை கிரேப்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். அதை மிக்சியில அரைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா குட்டீஸ் 2 பேருமே நான் அப்படியே சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு என்னடா கேஷவ் இன்னும் ஸ்கூலுக்கு போகலான்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு கேஷவ் ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ ஆஃப்டர்நூன் மேலதான் குட்டீஸ் எல்லாரையும் கிளப்பணும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு அம்மா சாங்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அம்மா சாங்லேயே இந்த சாங் ரொம்ப ஃபேவரட் சாங். லிரிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த சாங்ல. தேர்ஸ்டே அவருமே கோயிலுக்கு கிளம்பிட்டாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாரு. ஸோ நானும் போய் குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு குட்டீஸ்க்கு மட்டும் மார்னிங் இட்லி செஞ்சிருந்தேன். அவங்களுக்கு அப்படியே ஊட்டிலாம் விட்டுட்டு எப்பவுமே தேர்ஸ்டேல விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். நேற்று சஷ்டினால முருகருக்கு பூவெல்லாம் மாத்திட்டு சாமியை சூப்பரா கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடணும்ல. ஸோ குட்டீஸ்க்கு வரைக்கும் தான் இட்லி காலைல செஞ்சிருந்தேன். எனக்கு எப்பவுமே தோசைனா தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடு தோசை செஞ்சுட்டே இருந்தேன், இன்னொரு சைடு சாப்பாடுக்கு அரிசி எல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டவ்ல வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நானுமே சாப்பிட்டுட்டு குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வரும்போது ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு கேஷோட ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த காஸ்டியூம் தான். அப்படியே பைக் எடுத்துட்டு எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் டே ப்ரோக்ராம் வந்து ராஜா அண்ணாமலை மன்றத்துலதான் வச்சிருந்தாங்க. உள்ள என்டர் ஆகும் போது என்னோட பழைய ஞாபகம்லாம் வந்து இருந்துச்சு. ஏன் கேட்டீங்கன்னா என்னோட ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராமும் இங்கதான் நடக்கும். அதே இடத்துல நம்ம பிள்ளைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படியே உள்ள என்ட்ரு ஆயிட்டு கேஷவ் வந்து மேம் கிட்ட விட்டுட்டு உங்களுக்கு செகண்ட் கேட்ல தான் வந்து ரோவே கிடைச்சிச்சு. ஸ்டார்டிங் கிட்ஸ் வந்து ப்ரேயர் சாங் அப்புறம் வந்து வெல்கமிங் ஸ்பீச்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ஸ்ல ஒர்க் பண்ற எல்லா ஃபேக்கல்ட்டிக்குமே கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னடா கேஷவ் மேம் வரலன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அவங்கள தனியா ப்ரௌட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிட்ஸோட ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 by 1 என்ஜாய் பண்ணி ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம். கேஷவோட டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு தேவி அக்காவும் வந்திருந்தாங்க. அங்கங்க ஒரு குட்டி 2 குட்டீஸை பாத்துக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறோம். அங்க இருக்க சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாமே ஸ்டேஜ் மேல நின்னுட்டு ஒரே அழுக. அவங்களெல்லாம் சமாளிச்சு அவங்கள டான்ஸ் ஆட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அங்க இருந்த ஃபேக்கல்ட்டிக்கு எல்லாருக்குமே. பட் செம சூப்பரா ஃபன்னா இருந்துச்சு பசங்க டான்ஸ் எல்லாமே. நிறைய வெரைட்டி டான்ஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் தம்பியோட ப்ரோக்ராம்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் ஹீரோ ஜூனியர் தான் ஹீரோ சீனியர் தான் வச்சிருந்தாங்க. கேஷா குட்டிக்கு வந்து இந்த டான்ஸ் தான் நேச்சோ சாங்கும் நெக்ஸ்ட் வந்து ஷவதிகா டான்ஸும் ஆடி இருந்தாங்க. கியூட்டா டான்ஸ் பண்ணிருந்தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப கேஷுவலா டான்ஸ் பண்ணிருந்தான். செமையா இருந்துச்சு பாக்குறதுக்கே. லாங் வீடியோல சாங் அட்டாச் பண்ண முடியாது, இல்லைன்னா சாங்கோட கேட்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். கேஷவ் கூட பேரா ஆடுற பாப்பாவும் சூப்பரா ஆடி இருந்தாங்க. எல்லா குட்டீஸுமே செம்மையா ஆடி இருந்தாங்க. செம்ம வைபா இருந்துச்சு கீழ இருந்து பாக்குறதுக்கு. ஷாதிகா டான்ஸோட மெயின் ஸ்டெப் எங்கடான்னு சொல்லி ரொம்ப ஆவலா பார்த்துட்டே இருந்தேன். செம்ம கியூட்டா பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் பண்ணியிருந்தா எல்லா குட்டீஸ்க்குமே நம்ம மொமெண்டோ கொடுத்து குரூப்பா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலா வந்து பேரண்ட்ஸோட டான்ஸை பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இயர் என்னோட 2 குட்டீஸோட டான்ஸுமே பார்க்கணும். லாஸ்டா எல்லாரும் கூட ஒரு வீடியோவை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. போற வழியிலேயே ஆவின்ல நின்றுட்டு பசங்களுக்கு எல்லாம் பால் வாங்கி கொடுத்துட்டு நாங்களுமே அப்படியே சில்லுன்னு மோர் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. தேவிக்கா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களுமே அப்படியே நைட் டின்னர் எல்லாம் வாங்கிட்டு அக்கா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் தேர்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து பெருமாள் கோயில் தேரு செம்ம சூப்பரா இருக்கும். லாஸ்ட் இயர் கூட வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணிருந்தேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ், இப்படிதான் எனக்கு இந்த டே ஃபுல்லா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.